வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ராத்திரி செந்திலும் கதிரும் திண்ணையில் உட்கார்ந்துருக்காங்க. நேற்று நேரம் வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இல்லைன்னு கேட்குறாரு செந்தில். வீட்டை விடுன்னு அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தது, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு அழுதுடுச்சு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருந்து வேகமா வர்றாங்க கோமதி. தெருவை எட்டி எட்டி பார்த்துட்டு, டேய் அவங்கிட்ட இருந்து ஃபோன் ஏதாவது வந்ததாடா அப்படின்னு கேட்க, இல்லம்மாங்கிறாரு கதிர். ஐயோ, அவரும் கடையை மூடிட்டு வந்துட்டாரு. இவன் எங்க போனா இன்னும் காணோமே, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்டா அப்படிங்கிறாங்க கோமதி. அண்ணன் கொஞ்ச நேரத்துல வந்துருமா, பதறாத அப்படின்னு செந்தில் சொல்ல, அவ வேற உள்ளர இருந்து புலம்பிக்கிட்டே இருக்காடா. அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேனா இல்ல இந்த குடும்பத்தை துரத்துற கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுவேனா? ஐயோ, ஒண்ணுமே புரியலடா, என்னடா இவன், ஐயோ கடவுளேன்ட்டு மறுபடியும் உள்ளர போறாங்க கோமதி. கதிர் சரவணனுக்கு ட்ரை பண்ணிட்டு அண்ணன் போன் எடுக்கலங்கிறாரு. எங்க போயிருப்பாருன்னு கேக்குற செந்தில், டேய் ஒருவேளை அப்படின்னு குடிக்கிற மாதிரி வச்சு காமிக்கிறாரு. சேச்சா, அதெல்லாம் அண்ணன் பண்ணாது அப்படின்னு கதிர் சொல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீ வா நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு செந்தில் கூப்பிட, கதிரும் திண்ணை விட்டு இறங்குறாரு. வா போலாம் வான்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அவங்க வண்டி கிட்ட வர வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் ரோட்ல தெரியுது. ரெண்டு பேரும் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்க சரவணன் வந்து வண்டியை நிறுத்துறாரு. கீழே இறங்குறவரு, என்னடா ரெண்டு பேரும் வாசல்லையே நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, தொண்டையை செருமிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செந்தில் மெதுவா சரவணன் கிட்ட வந்து மோப்ப நாய் மாதிரி உறிஞ்சி பார்க்குறாரு. டேய் தள்ளு, என்னடா பண்றேன்னு சரவணன் கேட்க, ஒன்றும் இல்லைன்னு வழிஞ்சிட்டு நிற்கிறாரு. என்னடா குடிச்சிருக்க நான் பாக்குறியா அப்படின்னு சரவணன் கேட்க, இல்லைன்னு அது வந்து சும்மாதான் அப்படின்னு செந்தில் வழிய, நான் குடிக்கலாம் இல்லடா அப்படிங்கிறாரு சரவணன். அது சரின்னு எங்கண்ணே போன, ஏன் வீட்டுக்கு வர இவ்வளவு நேரம்னு கதிர் கேட்கிறாரு. இல்ல, என் கூட வேலை செஞ்சவர் ஒருத்தரை பார்த்தேன், அவர் கூட அப்படியே பேசிக்கிட்டே நின்னுட்டேன், அதான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க, வெளியே சத்தம் கேட்குது என்ன கோமதி ஓடி வர்றாங்க. டேய் சரவணா அப்படின்னு ஓடி வந்து கையை பிடிச்சிக்க, அவர் அம்மாங்கிறாரு. டேய் எங்கடா போயிட்ட அப்படின்னு கேட்க, ஃப்ரெண்டை பார்க்க போனேமாங்கிறாரு சரவணன். ஃப்ரெண்டா, எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கோமதி கேட்க, கூட வேலை பார்த்த ஃப்ரெண்டு அப்படிங்கிற சரவணன் அம்மாவை பார்த்துட்டு இருக்க, அவங்களும் அவங்களோட கண்ணு முகத்தை பார்த்துட்டு, பாரு கண்ணெல்லாம் எப்படி உள்ளர போயிருச்சு, நீ இன்னைக்கு பூரா எதுவுமே சாப்பிடலையாமே, அவர் கூட என்ன திட்டினாருடா, இங்க பாருடா, ஊர் உலகத்துல நடக்காத விஷயமெல்லாம் நம்ம வீட்டுல தான் நடந்து தொலைது. உன் தங்கச்சிக்கு நடந்தது கல்யாணம்னு நினைச்சேன், ஆனா அது கல்யாணம் இல்லாம போயிடுச்சு. உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைச்சோம், ஆனா குழந்தை இல்ல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, சரவணன் வருத்தத்தோட முகத்தை லைட்டா திருப்புறாரு. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கதிர் கேட்க, டேய் மனசு உடைஞ்சு நிக்கிறான்டா, ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன்டாங்கிறாங்க கோமதி. நீ ஆறுதலா பேசுற மாதிரி எல்லாம் தெரியல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல உள்ளர போமாங்கிறாரு கதிர். இல்லடா, இவனுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துட்றேன்டா, அதுக்கப்புறமா நீங்க பாத்துக்கோங்கடா, வாப்பா சாப்பிடலாம் வா அப்படின்னு சரவணனோட கையை பிடிச்சி லைட்டா இழுக்கிறாங்க கோமதி. மா எனக்கு சாப்பாடு வேணாமாங்கிறாரு சரவணன். டேய் என்னடா நீ பட்னியா கிடந்து என்னடா பண்ண போற அப்படின்னு கோமதியை ரைஸ் பண்ண, அம்மா வேணான்னா விடுங்கம்மாங்கிறாரு சரவணன். சோதிக்காதடா, வாடா வந்து சாப்பிடு அப்படின்னு கோமதி கம்பல் பண்ணிட்டு இருக்க, அம்மா நீ உள்ளர போமா, அண்ணங்கிட்ட பேசி சரி பண்ணி சாப்பாடு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை, நீ போமான்னு கதிர் சொல்ல, நீ போமா நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு செந்திலும். போமா சொல்றேன், நாங்க வர்றோமான்னு கதிர் சொல்ல, டேய் கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு கோமதி சொல்ல, போமா அப்படின்னு விடாத குறைய அம்மாவை அனுப்பி விடுறாரு கதிர். கோமதி நேரா மயிலோட ரூமுக்கு வர, மயில் ரொம்பவே வருத்தத்தோட பெட்டுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. மயிலு, என்னம்மா இது, எவ்வளவு நேரம் இப்படி அழுதுகிட்டே இருப்ப, வா சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் அத்தன்னு மயிலு சொல்ல, என்னம்மா நீ நடந்ததை எம்புட்டு நேரம் நினைச்சிட்டு இருப்ப, வா வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுறாங்க. மாமா வந்துடட்டும்னு மயிலு சொல்ல, அவன் வந்துட்டான், வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கான்னு கோமதி சொல்ல, அத்தலட்டு மாதிரி பெட்ல இருந்து துள்ளி குதிச்சு வெளியே ஓடுறாங்க மயிலு. அண்ணே உள்ளர போலாம் வான்னு என்ன செந்தில் கூப்பிட்டுட்டு இருக்க, மயிலு அங்க ஓடி வந்து, மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு சரவணன் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சரவணன் அப்படியே திரும்பி நின்னுக்கிறாரு. எப்ப வந்தீங்க மாமா, வாங்க மாமா சாப்பிடலாம் அப்படின்னு மயில கூப்பிட, எனக்கு சாப்பாடு வேணாங்கிறாரு சரவணன்.
ஏன் மாமா அப்படின்னு மயிலு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ போ, நான் வர்றேங்கிறாரு சரவணன். இல்ல மாமா அது அப்படின்னு மயிலு எப்பவும் போல பயந்து நடுங்கிட்டு இருக்கிற. அண்ணி நீங்க உள்ளர போங்க, நாங்க அண்ணனை சாப்பிட உள்ளர கூட்டிட்டு வரோம், நீங்க போங்க அண்ணி அப்படின்னு செந்தில் சொல்ல மயில சரவணனையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்பவே வருத்தத்தோட மயிலு உள்ளர போக அவங்களும் வருத்தமா தானே இருக்காங்க. நீ போய் பேசுனேங்கிறாரு கதிர். பேசுறேன்டா பேசுறேன் அப்படிங்கிற சரவணன் கடகடன் இப்ப வீட்டுக்குள்ள போறாரு. மயிலு ரூம்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க சரவணன் உள்ளர வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா பார்த்துட்டு திரும்பி நிக்கிறாரு. நான் இம்பட்டு நேரமா உங்களுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாமா. கொஞ்ச நாளா நம்ம ஆசையா கட்டி வச்ச கற்பனை கோட்டையெல்லாம் ஒரே நாள்ல இப்படி நொறுங்கிருச்சே மாமா அப்படிங்கிற மயிலு கதறிக்கிட்டே, நமக்கு மட்டும் ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்குது, தாங்க முடியல மாமா, என்னால அம்பட்டு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்பக்கமா இருந்து சரவணனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவர் முதுகுல சாஞ்சி அழுதுகிட்டே, ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வர்ற வழி பூரா நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீங்க திரும்பி கூட பார்க்கல. வீட்டுக்கு வந்ததுமே உங்க மடியில விழுந்து கதறி அழுகணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க உள்ள கூட வராம கடைக்கு போயிட்டீங்க. ஆனா உங்க வருத்தம் எனக்கு புரியுது மாமா அப்படின்னு மயில அவரோட முதுகுல படுத்து அழுதுகிட்டு இருக்க மெதுவா அவரோட வயிற்றுல கட்டியிருந்த மயிலோட கைய பிரிச்சு விடுறாரு. மயிலு என்ன மாமாங்கிற மாதிரி ஏக்கத்தோட பார்த்துட்டு நிக்கிறாங்க. வடிகிற கண்ணீரை புடவு முந்தானையில தொடச்சிக்கிட்டு கடையில வச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னு மாமா சொன்னாங்க. இன்னைக்கு காலையில கூட சுடர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். நம்ம குழந்தைக்கு நீங்க எம்பிட்டு நல்ல அப்பாவா இருக்க போறீங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு போய் நான் இம்பிட்டு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டேனே மாமா அப்படின்னு தேம்பி தேம்பி அழற மயிலு மறுபடியும் சரவணனோட கையை பிடிச்சி அவங்க தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க, நீ என்னை ஏமாத்துறது என்ன புதுசா அப்படின்னு சரவணன் கேட்க மயிலு அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட நிமிர்றாங்க. சரவணன் முகம் எந்த உணர்ச்சியும் இல்லாம அப்படியே கல்லு மாதிரி இருக்க, மாமா அப்படின்னு மயில கூப்பிட தோல்ல இருக்க அவங்களோட கைய வெடுக்குன்னு இழுத்து விடுறாரு சரவணன். என்னைக்கு நான் உன்னை பார்த்தேனோ அன்னையில இருந்து நீ என்னை ஏமாத்திக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சரவணன் சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாங்க மயிலு. உன்னை சொல்லி தப்பு இல்லை, உன் உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் உன்னை நம்பினேன் பாரு, என்னைய சொல்லணும்னு பயங்கர விரக்தியோட சொல்றாரு சரவணன். ஏய் ஆனாலும் நீ இவ்வளவு கேவலமா பொய் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி அப்படின்னு சரவணன் அருவருப்பும் வருத்தமுமா சொல்ல மயிலு உண்மையாவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. மயிலோட முகத்தை பாக்குறவர் ரொம்பவே வெறுப்போட சீன்னு சொல்லிட்டு கட்டிலோட தலைமாட்டில் போய் கையை வச்சுட்டு நிற்கிறாரு. என்னம்மாம்மா என்னென்னமா சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல அப்படின்னு மயிலு சொல்ல பயங்கர கோவத்தோட திரும்புறாரு சரவணன். ஏய் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு அடிக்குரல்ல உரிமை, சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமாங்கிறாங்க மயிலு. நீ படிப்பு விஷயத்துல பொய் சொன்னேன்னு தெரிஞ்சதும் நான் உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டேன் தான், அதெல்லாம் ஒரு கோவத்துல ஒரு ஏமாற்றத்துல அப்படி செஞ்சேன். நீ அமைதியா இருந்திருந்தாலே கொஞ்ச நாள்ல நானே மனசு மாறி உன்னை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். அதுக்காக நீ இவ்வளவு பெரிய பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்ல ஒரு செகண்ட் யோசிக்கிற மயிலு, இல்லை மாமா இப்பவுமே எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு அப்படின்னு மயிலு சொல்ல, அதான் சொன்னியே மாமா நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஒரு பொய், நீ பிரெக்னண்டா இருக்கன்னு சொன்னியே ஒரு பொய், அதை சொல்லி இருக்க தேவையில்லைன்னு தான் சொல்றேன். என் தலையில அவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட வேண்டிய தேவையே இல்லையே அப்படின்னு சரவணன் அடிக்குரல்ல வெறுப்பா சொல்ல, மாமா மாமான்னு ஏக்கத்தோட கூப்பிட்டு இருக்காங்க மயிலு. எப்படி 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 வாய் கூசாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ல தோணுச்சு உனக்கு அப்படின்னு சரவணன் பயங்கர கோவத்தோட கேட்க, என்ன மாமா மாமா என்ன இப்படிலாம் பேசுறீங்க, குழந்தை விஷயத்துல போய் யாராவதுன்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. ஏய் வாய் மூடு, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், இங்க பொய் பொய் பொய்ன்னு நீண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ மாமா அப்படியெல்லாம் இல்லை, அப்படி இல்லை மாமா, சத்தியமா நான் குழந்தை விஷயத்துல பொய் சொல்லல மாமா, நான் பொய் சொல்லல, நான் பிரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ணனேன், அதுல பாசிட்டிவ்னு காட்டுச்சு, நீங்க கூட பாத்தீங்கல்ல மாமா பாத்தீங்கல்ல அப்படின்னு மயில பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்க சரவணன் துளி கூட நம்ப தயாரா இல்ல. ஏய் நிறுத்துடி போதும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, நெசமாதான் மாமா இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா,
அப்படின்னு மயிலு ரொம்பவே அழ. நீ சொல்லுவடி, நீ சொல்லுவேங்கிறாரு சரவணன். மயிலு அதிர்ந்து போய் அப்படியே நிலகுலைஞ்சு போய் பாக்குறாங்க. யாருமே சொல்லாத விஷயத்துல நீ பொய் சொல்லுவ, பொய் சொல்றதா உனக்கு கை வந்த கலையாச்சே அப்படின்னு சரவணன் சொல்ல, எப்படி இவருக்கு புரிய வைக்கிறதுன்னு தவிக்கிறாங்க மயிலு. கண்ணை தொடச்சுக்கிட்டு, மாமா என்ன அந்த அளவுக்கெல்லாம் கேவலமா நினைக்காதீங்க மாமா, குழந்தை விஷயத்துல நான் சத்தியமா பொய்யெல்லாம் சொல்லல, என் மேல சத்தியமான தலையில கை வைக்கிறவங்க எங்க அம்மா மேல சத்தியமா, எங்க அப்பா மேல சத்தியமா நான் பொய் சொல்லல மாமா அப்படின்னு அழுது கதற. ஐயா சாமி போதும்டா போதும்னு தலைக்கு மேல கையெடுத்து கும்பிட்டுட்டு, போதும் போதும், உன்னையே நம்ப மாட்டேன்னு சொல்றேன், உன் பொய் சத்தியத்தை மட்டும் நான் நம்புவேனா அப்படிங்கிற சரவணன் அழுதுகிட்டு தவிப்போடு நிக்கிற மயில் பக்கமா திரும்பி, ஆமா உனக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தது, உன் அம்மாவா அப்பாவான்னு கேக்குறாரு. என்ன மாமா என்னென்னமோ பேசுறீங்க, அவங்களுக்குமே நான் பிரெக்னெண்டா இல்லைன்னு இன்னைக்கு தான் தெரியும். நம்ம வீட்டு ஆளுங்க எப்படி உடைஞ்சு போயிருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் உடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு மயிலு சொல்ல, ஏய் தயவு செஞ்சு உங்க வீட்டு ஆளுங்களை எங்க வீட்டு ஆளுங்களோட கம்பேர் பண்ணாத அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்ல, என்ன மாமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு மயில அழுதுகிட்டே கேட்க, ஏய் எதுவும் சொல்லாத, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குடி, ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா, குற்ற உணர்ச்சியே வராதா அப்படின்னு சரவணன் கோவமா கேட்க, ஐயோ இல்ல மாமா அப்படிலாம் இல்ல மாமா அப்படின்னு மயிலு கதறி அழ. இது வரைக்கும் ஏன் தலையில மிளகா அரைக்கலாம், முடிச்ச வரைக்கும் என்ன உன் பக்கமா கொண்டு வந்துட்டு அப்புறமா இவங்கிட்ட உண்மையை சொல்லலாம்ட்டு ஸ்கேன் எடுக்க இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லி சொல்லி பொய்ய சொல்லி இருக்க அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மாமா, சத்தியமா அப்படிலாம் இல்ல, டாக்டர் உண்மையிலேயே ஊர்ல இல்லைன்றாங்க மயிலு. ஏய் 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 ஏண்டி உங்க பிளான்ல எல்லாம் அந்த டாக்டரை இழுக்கிறீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, மயிலு தவிக்கிறாங்க. எப்பவுமே உண்மையை பேசுறவங்க சத்தியன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அதோட ஒரு தடவை பொய் சொல்லிட்டாங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த தடவையிலேருந்து அவங்கள நம்பவும் மாட்டாங்க. அதே மாதிரி தான் சரவணனும் டென்ஷன் ஆகி, எம்பிட்டு பொய் பொய் எத்தனை பொய், வாயை திறந்தாலே பொய்ங்கிறாரு. இல்ல மாமான்னு மயிலு பதறிட்டு இருக்க. அவரும் மூக்க தொடச்சுக்கிட்டு, சரி என்ன விடு, நான் பைத்தியக்காரன் இழிச்சவாயன், என் வீட்டு ஆளுங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ அப்படின்னு சரவணன் கேட்க, ஐயோ என்னம்மாமா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க. நீ பிரெக்னன்ட்னு சொன்னவனையே எல்லாரும் எம்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க, என் அம்மா உன் கால் அப்படியே தரையில படாம தாங்கி தாங்கி பார்த்துக்கிட்டாங்க, உனக்கு வேணுங்கிறது எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க, அப்படி பார்த்துக்கிட்டாங்க, மருமக மாதிரியா பார்த்தாங்க, மக மாதிரி தானே பார்த்தாங்க அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமான்னு தலையாடுறாங்க மயிலு. அவங்களெல்லாம் ஏமாத்த எப்படிடி உனக்கு மனசு வந்துச்சு, அவங்களுக்கு துரோகம் பண்ண எப்படிடி உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்குறாரு. மயிலு படபடன்னு ரெண்டு கையாலையும் தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ மாமா நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன், நான் சத்தியமா உங்களை ஏமாத்தல மாமா, நானே ஏமாந்து போய் தான் நிக்கிறேன், ஏமாமா இப்படி பேசுறீங்கன்னு அழறாங்க மயிலு. பக்கத்துல வர்ற சரவணன் மயிலோட கையை நல்லா இறுக்கமா பிடிச்சு, ஏய் எனக்கு குழந்தை இல்லைங்கிறது கூட வருத்தம் இல்லடி, ஆனா இப்படி கேவலமா ஏமாத்தி இருக்க பாரு, நீ மனசாட்சி இல்லாம பொய் சொல்லி இருக்கிற பாரு, அதைத்தான் என்னால தாங்கவே முடியல அப்படின்னு கையை வெடுக்குன்னு தள்ளி விடுறாரு அவரு. மாமா அப்படின்னு அழுதுகிட்டே மயில கூப்பிட, ஏய் பேசக்கூடாது சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது, தள்ளிப்போ தள்ளு அப்படிங்கிற ஒரு மயில அங்கேயே நிக்க கையை பிடிச்சி வெடுக்குன்னு ஓரமா இழுத்து விட்டுட்டு பெட்டில இருந்து ஒரு தலைவாணி எடுத்து ஓரமா வைக்கிறவரு ஒரு பெட்ஷீட் எடுத்து உதறிட்டு இருக்காரு. ஐயோ மாமா மாமா என்ன மாமா பண்றீங்க, எனக்கு பயமா இருக்கு மாமா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா, மாமா மாமா வேணாம் மாமா, மாமா கொடுங்க மாமா, ஐயோ ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க, வேணாம் மாமா அப்படின்னு ஏதோ கொலை பண்ண வந்த மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்க மயிலு. அவங்க அந்த பெட்ஷீட்டையும் தலைவாணியும் கையில புடுங்கி வச்சுக்க, கையெடுன்னு சொல்றேன் விடு அப்படின்னு மயிலு கையில எடுத்து வச்சிருந்த போர்வைய வெடுக்குன்னு பிடுங்குறாரு சரவணன். அவரு கீழே விரிச்சு போட்டு படுக்க போக மயில அவரோட கையை பிடிச்சிட்டு, மாமா 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 நான் தப்பு பண்ணல மாமா, நான் தப்பு பண்ணல, நான் பொய் சொல்லலன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமான்னு கல்லும் கரையிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா சரவணன் வெடுக்குன்னு கையை உதறிக்கிறாரு. அவரை படுக்கிறதுக்காக தரையில உட்கார மயிலும் கீழே உட்காந்து, மாமா 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 நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க மாமா, நான் சத்தியமா போய் சொல்லல, நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா, நான் தப்பு பண்ணல மாமா, போய் சொல்லல மாமா, ஒரே ஒரு வாய்ப்பு
அப்படின்னு அவரோட முழங்கால கைய வச்சுட்டு கெஞ்ச 2 கையாலையும் காதை பொத்திக்கிறாரு சரவணன். இங்க பாரு, உனக்கு என் மேல அன்பு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சமாவது இந்த இளிச்சவாய மேல பரிதாபம் இருந்ததுன்னா சத்தம் போடாம அழாம நாடகம் போடாம அமைதியா இரு அப்படின்னு காதை மூடிட்டு கண்ணை மூடிட்டு சொல்றாரு சரவணன். மயிலுக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம மாமா அப்படின்னு உட்கார்ந்துருக்க அவர் பேசாம படுத்துடுறாரு. மயில அப்படியே கொஞ்சமா நகர்ந்து செவுத்து மேல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு தலையில கைய வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜி அவங்க ரூம் பெட்ல படுத்திருக்காங்க. இன்னும் தூங்கல. மணி 12:45 ஆகுது. என்ன இன்னும் ஆளை காணோம்? இன்னமும் தூங்க வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை சரவணன் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு ராஜி யோசிச்சுட்டே எழுந்திருக்க போறாங்க. அப்போ கதவு திறக்கிற சத்தம் கேட்டவுடனே டக்குன்னு படுத்து கண்ணை மூடிக்கிறாங்க. உலர வர்ற கதிர் பாயை எடுத்துட்டு தலைவாணி பெட்ஷீட் எடுத்துட்டு பாயை விரிச்சிட்டு நின்றுட்டு இருக்க ராஜி லைட்டா கண்ணை திறந்து ஒரு கண்ணால பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டை ஆஃப் பண்ணட்டுமா அப்படின்னு கதிர் கேட்க ஒன்றும் பேசாம வேற பக்கம் பார்வையை திருப்பிக்கிறாங்க ராஜி. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வர்ற கதிர் 2 கையையும் கட்டி தலைக்கு அடியில் வச்சுக்கிட்டு அப்படியே நேராக படுத்திருக்கவர் அப்படியே லைட்டாக ராஜியை பார்க்குறாரு. ஓய், என்ன தூங்கிட்டு இருந்தியான்னு கேட்குறாரு. ராஜி எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க கதிர் எழுந்து உட்காந்து, கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்த விஷயம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்க ராஜி எழுந்து உட்காந்து தெரியுங்கிறாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொன்னப்ப கூட அண்ணன் இந்த அளவுக்கு அழவே இல்லை. ஆனா இப்ப அவங்க பிரெக்னெண்டா இல்லைன்னு தெரிஞ்சதும் அண்ணனால தாங்கவே முடியல. கடைக்கு போய் அப்பா மேல சாஞ்சி குலுங்கி குலுங்கி அழுதுச்சு. அண்ணன் பாவம் தெரியுமா, அண்ணனுக்கு இம்புட்டு கஷ்டம்லாம் அந்த கடவுள் கொடுக்கவே கூடாது அப்படின்னு கதிர் சொல்ல, மாமா மட்டும் இல்ல மயிலக்காவும் ரொம்ப பாவம். பகல் பூரா ஒரு நிமிஷம் கூட விடாம அழுதுகிட்டே இருந்தாங்க தெரியுமா. என்னால என்ன சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியல அப்படின்னு ராஜி சொல்ல, அவங்க சரியாயிடுவாங்கல்லன்னு கேட்குறாரு கதிர். சரியாயிடுவாங்கன்னு ராஜி சொல்ல, ஆமா நீ ஏன் இவ்வளோ நேரம் தூங்காம இருக்க? எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கதிர் கேட்க, ஆமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்ததுமே ஒருத்தி தூங்குறாளேன்னு கவலைப்படாம போனை தூக்கி டேபிள்ல வீசுவ, தலையணையா டமால்னு போடுவ, சத்தம் வர்ற மாதிரி வேணும்னே கதவை சாத்துவ, அப்புறம் எனக்கு தூக்கம் கலையும், தலைவலி வரும், அதெல்லாம் எதுக்குன்னு தான் நீ வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு புதுசா ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ராஜி. உண்மையிலேயே அசந்து தூங்கிட்டு இருந்தோம்னா பக்கத்துல இடி விழுந்தா கூட தெரியாதுங்கிறது தான் உண்மை. லைட்டாக சிரிக்கிற கதிர், சரி நீ சாப்பிட்டியான்னு கேட்க, என்ன புது அக்கறைன்னு கேட்குறாங்க ராஜி. இல்லை கேட்டேன்னு கதிர் சொல்ல, சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுவ, சாப்பிடலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு ராஜி குதர்க்கமாக கேட்க, ஒன்றும் கேட்க போறது இல்லைங்கிறாரு கதிர். அப்போ பேசாம படுத்து தூங்குங்கிறாங்க ராஜி. ஆ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு கதிர் படுத்துடுறாரு. ஆனால் ராஜி உட்கார்ந்துருக்காங்க. நாம பாட்டுக்கு துடுக்கா ஏதாவது பேசிடுறோம், அப்புறம் அதை யோசிச்சு தூங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டியான்னு அக்கறையா தானே கேட்டான், பதில் சொல்லி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் லேட்டா யோசிக்கிறவங்க நான் சாப்பிட்டேங்கிறாங்க. எந்த பதிலும் வரலன்னு திரும்பி பார்க்க கதிர் அங்க தூங்கிடுறாரு. அட அப்படின்னு ராஜியும் படுத்துடுறாங்க. 2 தடவை அவங்க எட்டி எட்டி பாக்குறாங்க கதிரை. வேற வழி இல்லாம ராஜியும் கண்ணை மூடி படுத்துக்கிறாங்க. நம்ம வேல்ஸ் ஃபேமிலி ஹீரோ அவர் ரூம்ல கட்டில்ல படுத்திருக்காரு. அங்க 2 கட்டில் பிரிச்சு போட்ட வாக்குல இருக்க அவரு அரசி இருக்கப்ப படுத்திருந்த கட்டில தான் படுத்திருக்காரு. அவரு நினைவுகள்ல முதல் தடவை அரசி அவர் பார்க்க வந்தது, அவங்க பயந்து பயந்து வர இவர் ஒரு குளத்துக்கிட்ட வண்டியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு ஞாபகம் ஆரம்பிக்குது. எனக்கு உன்னை அம்புட்டு பிடிக்கும் அரசி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு கொல்ல ஆசை அப்படின்னு குமரவேல் சொல்ல, நீங்க நிறைய நேரம் முரட்டுத்தனமா தான் நடந்திருக்கீங்க, என் அண்ணனுங்க கிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்க, என் அண்ணிங்களையும் நீங்க கடத்தி இருக்கீங்கன்னு அரசி சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ அரசி, அதெல்லாம் நான் பண்ணின வேண்டாம். ஆனா அந்த குமரவேல் இப்ப இல்ல, நான் முழுசா மாறிட்டேன். நான் பண்ணின தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு, ஆனா என்னை நம்பாம மட்டும் போயிடாத அரசி அப்படின்னு அவர் சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. அரசி திரும்பி போய்கிட்டு இருக்க, அரசி அப்படின்னு அந்த குமரவேல் கூப்பிட அரசி திரும்பி பாக்குறாங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவரு கேட்க அரசி லைட்டான சிரிப்போட திரும்பி போய்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா தியேட்டர்ல 2 பேரும் மொபைல்ல செல்ஃபி எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்க அங்க வந்த சரவணன் அரசி அப்படின்னு கத்துனதும் அரசி அதை பார்த்து அப்படியே வெளுத்து போய் நின்னதும் குமரவேல் ஞாபகத்துல வருது. தலையில துணியை போட்டுட்டு அவங்க நின்றுட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன நடக்குது அப்படின்னு சரவணன் கத்த, அண்ணே அப்படின்னு அரசி பயந்து நடுங்கினதும் அடுத்து குமரவேலோட சட்டையை சரவணன் பிடிக்க, நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம், லவ் பண்றோம், நான் லவ் பண்ற பொண்ணை அவ விருப்பத்தோடு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்,
அப்படின்னு குமரவேல் சொன்னதும் அவரோட மைண்ட்ல வருது. அதுக்கப்புறம் அரசிக்கிட்ட அவர் ரொம்பவே கொடூரமா, எப்படி ஒருத்தனை காதலிச்சு கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்க அப்படின்னு கேட்டதும், நான் உன் காலில் வேணாலும் விழறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடு. ஏற்கனவே என் குடும்பம் என்னால நிறைய அவமானப்பட்டுடுச்சு, இனிமேலும் என்னால என் குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி கொடுக்க முடியாது அப்படின்னு அரசி கெஞ்சினது அவரோட ஞாபகத்துல வருது. அவரு கீழே இறங்கி பேசிக்கிட்டு இருக்க அரசி வேற வழியே இல்லாம அந்த தாலி எடுத்து அவங்க கழுத்துல கட்டிக்கிட்டதும், அடுத்து எல்லார் முன்னாடியும் குமரவேலோட கையை பிடிச்சதும் அவர் மனசுல வருது. அவரோட கையை கோத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அந்த செகண்ட் அவர் மைண்ட்ல வருது, இது உங்க பையன் கட்டின தாலி எல்லாம் இல்ல, உங்க பேரனை பழிவாங்க நானே என் கழுத்துல கட்டிக்கிட்ட தாலி அப்படிங்கிற அரசி அதை கழட்டி குமரவேல் முகத்துல வீசினதும் அவரோட மைண்ட்ல வர பட்டனை எழுந்து உட்கார்ந்துடுறாரு குமரவேல். ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றவரு அப்படியே கண்ணை மூடி திறக்கிறாரு. அடுத்த பார்க்க அங்க பெட் இருக்கு. அந்த பெட்டு வெறுமையா கிடக்க அதையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே நெத்தியில முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துக்கிறாரு குமரவேல். அவரு நைட்டு ஃபுல்லா துளி கூட தூக்கமே இல்லாம தவிச்சிட்டு இருக்க. மறுநாள் பொழுது விடியுது. தரையில படுத்திருக்க சரவணன் அப்படியே திரும்பி படுக்கிறாரு. மயிலு நைட்டு உட்கார்ந்த அதே பொசிஷன்ல அப்படியே செவுத்துல சாஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மனசுல, யாருமே பொய் சொல்லாத விஷயத்துல நீ பொய் சொல்லுவ, அதுதான் உனக்கு கை வந்த கலையாச்சே அப்படின்னு சொன்னதையே நினைச்சுக்கிட்டு அவங்க கண்ணில் கண்ணீரோட உட்கார்ந்துருக்க. சரவணன் தூக்கம் கலைஞ்சி மெல்ல எழுந்து உட்கார்றாரு. கையை தேய்ச்சி கண்ணில் வச்சுக்கிட்டு சோம்பல் முறிச்சிட்டு கொட்டாவி விட்டுட்டு நிமிந்து பார்க்க அவரையே பார்த்துக்கிட்டு அங்க மயில உட்கார்ந்துருக்காங்க. அவரோட கொட்டாவி அப்படியே பாதியில நின்று போயிடுது. பயங்கர கடுப்பாறவரு பட்டன்னு எழுந்து தலைவனையை தூக்கி மேல வச்சுட்டு போர்வை மடிக்கிறாரு. மயில எழுந்து வந்து பயத்தோட அவர் பக்கத்துல நின்னுக்கிறாங்க. மாமான்னு கூப்பிட ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் வேலையை பார்க்கறாரு. மாமா நானு எந்த அப்படின்னு ஆரம்பிக்கிற மயிலு அவரோட பார்வையில அப்படியே அடங்கிடுறாங்க. அவரு ரூமை விட்டு வெளியே போக பார்க்க முன்னாடி ஓடி வந்து மாமா 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 அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்க வழியை விடுங்கிறாரு சரவணன். மாமா அப்படின்னு மறுபடியும் மயிலு கூப்பிட, வழியை விடுன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் வெறுப்பா நின்றுட்டு இருக்க. ராத்திரி நீங்க பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. ராத்திரி பூரா தூங்காம அப்படியே தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ஏன் மாமா ராத்திரி என்ன பேசணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஏதோ குடிகாரங்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாங்க மயிலு. சரவணன் உதட்ட கடிச்சிட்டு பேசாம நிக்க, மாமா மாமா நீங்க அதெல்லாம் ஒரு கோவத்துல தானே பேசுனீங்க, மனசுல இருந்தெல்லாம் பேசலல்ல அப்படின்னு மயிலு கேட்க, திரும்புற சரவணன், இங்க பாரு, நேத்து நான் பேசுனது எல்லாமே முழுக்க முழுக்க என் மனசுல இருந்து தான் பேசினேன் அப்படின்னு சொல்ல மயிலு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னது, அந்த கிட்ல 2 கோடு வந்ததுன்னு சொன்னது, நேத்து வரைக்கும் நீ குழந்தைன்னு என்கிட்ட பேசினது எல்லாமே பொய் தானேன்னு கேக்குறாரு சரவணன். ஐயோ மாமா அப்படின்னு மயில ஆரம்பிக்க, ஏய் தயவு செஞ்சு அப்படி மட்டும் கூப்பிடாத, வெறுப்பா இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன் தான், ஆனா சத்தியமா இந்த தடவை நான் இதுல போய் சொல்லவே இல்லை மாமா. உங்ககிட்ட நான் என்ன சொல்லி நிரூபிப்பேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு மயில அழ, நீ நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, என்ன ஆளை விடுன்னு பட்டுன்னு அடிச்சு கும்பிடு போடுறவரு தள்ளுன்னு ஒதுங்கி போக பாக்குறாரு. ஐயோ மாமா மாமா ப்ளீஸ் மாமா கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோங்களேன், ஏற்கனவே பொய் சொன்னதுக்கான பலனை ஒரு தடவை அனுபவிச்சுட்டேன், மறுபடியும் எப்படி மாமா பொய் சொல்லுவேன்னு கேக்குறாங்க மயிலு. நீதானே, நீ நல்லாவே சொல்லுவடி, நல்லாவே சொல்லுவேங்கிறாரு சரவணன். நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே கேட்க, கிளம்பி உன் வீட்டுக்கு போடி அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்படி பாக்குற, யாரெல்லாம் உன்னை இப்படி பேச சொன்னாங்களோ, இப்படி நடக்க சொன்னாங்களோ அவங்க கூட போய் இருப்போ போ அப்படிங்கிறாரு சரவணன். இல்ல மாமான்னு மயில தடுமாறிட்டு இருக்க. என்ன அப்படி இருக்க முடியாதா, அப்படி போக முடியாதா, அப்படின்னா அப்படியே இங்க எங்கேயாவது ஓரமா உட்கார்ந்துரு, இந்த மாமா கீமான்னு சொல்லிட்டு என் பக்கத்துல எல்லாம் வந்துடாத அப்படின்னு சரவணன் சொல்ல, இதெல்லாம் நியாயமே இல்ல மாமா, நான் பண்ணாத தப்புக்கு இப்படி தண்டிக்கிறிய அப்படின்னு மயிலு கதற, ஏய் நான் தாண்டி பண்ணாத தப்புக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், எந்த தப்புமே பண்ணாதனா ஒரு பொய்க்காரிய கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிச்சிட்டு இருக்கிறேன், என் வீட்லயும் சொல்ல முடியாம நடக்கிறத மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம எது உண்மை எது பொய்ன்னே தெரியாம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. அதான் சொல்லுவாங்களே, மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறாரு சரவணன். ஐயோ என்ன பேசுறது, எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தவிக்கிறாங்க மயிலு. ஏய் இங்க பாரு, நீ படிப்பு விஷயத்துல சொன்ன ஒரு பொய்ய கூட நான் மன்னிச்சு
மன்னிச்சிருவேண்டி. ஆனா குழந்தை விஷயத்துல நீ சொன்ன பொய்ய என்னால மன்னிக்கவே முடியாதுடி, மன்னிக்கவே முடியாதுங்கிறாரு சரவணன். ஐயோ ஐயோன்னு மயிலு கதறிக்கிட்டு இருக்க. எப்ப நீ பிரெக்னெண்டா இல்லைன்னு அந்த டாக்டர் சொன்னாங்களோ அந்த நிமிஷமே உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு மயிலு தலையில இடியை இறக்குறாரு சரவணன். இனிமே எனக்கும் சரி உனக்கும் சரி எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சரவணன் சொல்ல மயில் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாங்க. மாமா மாமா இப்படி சொன்ன எப்படி அப்படின்னு அவங்க கையை நீட்டி கெஞ்ச, அம்மா பயப்படாத தாயே, பயப்படாத. வீட்டில் யார்கிட்டையும் எதையும் நான் சொல்ல மாட்டேன். நீ எப்பவும் போல இந்த வீட்டில் இந்த ரூம்ல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா பழையபடி நான் உங்ககிட்ட இருப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாத. இங்க பாரு, இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரிலாம் இனி இல்ல. இந்த தடவை நான் நிஜமாவே சொல்றேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ, ரெண்டு குடும்பமா சேர்ந்து உருவாக்குன இந்த பந்தத்தை நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து மொத்தமா முடிச்சு வச்சிட்டீங்களேடி. இனிமே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நல்லவ வேஷம் போடாத, என்ன தொந்தரவே பண்ணாத. இதுக்கெல்லாம் சம்மதம்னா நீ இங்க இரு, இல்ல நான் கிளம்பி உன் வீட்டுக்கு போய்கிட்டே இரு, நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற சரவணன் மறுபடியும் தள்ளுன்னு திருப்ப இப்பவும் வழியை மறிச்சுக்கிட்டு மாமா மாமா வேணாம் மாமா அப்படின்னு மயில அழுதுட்டு இருக்க. இங்க பாரு, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி என்னால கத்தவோ உன்னோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுக்கோ ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அத நான் இப்ப பண்ண வேணாம்னு பாக்குறேன். வழியை விடு, வழியை விடுறேன்னு சொல்ல மாமா மாமான்னு கெஞ்சிக்கிட்டே நிக்கிறாங்க மயிலு. வழியை விடு சொல்லிட்டே இருக்கேன்ல, தள்ளு அப்படின்னு இழுத்து விட்டுட்டு லாக்க திறக்கிறாரு சரவணன். அவரு கதவை திறந்துட்டு வெளியில போயிட மாமா மாமா அப்படின்னு அழுகையும் தவிப்புமா நிக்கிற மயிலு அதுக்கு மேல நிக்க முடியாம அப்படியே சரிஞ்சு கதவும் சுவரும் இருக்க மூலையில அப்படியே முடங்கி உட்கார்ந்துடுறாங்க. அவங்க மைண்ட்ல எப்ப நீ பிரெக்னெண்டா இல்லைன்னு அந்த டாக்டர் சொன்னாங்களோ அந்த நிமிஷமே உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சிருச்சு. இனிமே எனக்கும் சரி உனக்கும் சரி எந்த ஒட்டும் கிடையாது, ஒரு உறவும் கிடையாது. வீட்டுல யார்கிட்டையும் நான் எதையும் சொல்ல மாட்டேன். நீ எப்பவும் போல இந்த வீட்டுல இந்த ரூம்ல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா பழையபடி நான் உங்ககிட்ட இருப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாத. இனிமே நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சரவணன் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்து ஏங்கி ஏங்கி அழற மயிலு ஒரு கட்டத்துல அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.